மாங்காய் ஊறுகாய் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா மாங்காவை நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கொட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம அதை வந்து வீணாக தூக்கி போட்டுருவோம். பட் இதில் நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊறுகாய் போடுறதுக்காக ஒரு 15 மாங்காவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உள்ளே இருக்க கொட்டையை பார்த்திங்க அப்படின்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி நான் காய வைக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி காய வைக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா அந்த கொட்டை வந்து காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம சாம்பார் வைக்கிறோம் பார்த்திங்களா, அதில் இந்த மாங்காய் கொட்டையை போட்டு நம்ம சாம்பார் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மாங்காய் கொட்டையை வந்து நல்லா காய வச்சிடணும். ஃபுல்லாக நல்லா கருப்பு மாதிரி கலரில் மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா காய வச்சிடணும் ட்ரையாக. அதுக்கப்புறமா இதை நம்ம குழம்புல யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அடை மாங்காய் போட்டிருக்கேன். அதுக்காக நான் அதையும் காய வச்சுருக்கேன். மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்காக நான் மாங்காவையும் காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்.